ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/9/1974. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரபி குழந்தையாகி, அதாவது ஒரு பாபாவை முழு ஆதாரமாக ஆக்கியிருக்கும் குழந்தையாகி, தன்னுடைய நிலையை யோக யுக்த் மற்றும் யுக்தியானதாக ஆக்குங்கள். அதாவது யோக சொரூபமானதாக மற்றும் புத்தி கூர்மையானதாக தன்னுடைய நிலையை ஆக்குங்கள். ஒரு பாபாவை முழு ஆதாரமாக ஆக்கியிருக்கும் குழந்தையாகி தன்னுடைய நிலையை யோக சொரூபமானதாக மற்றும் புத்தி கூர்மையானதாக ஆக்குங்கள். பாப்தாதா கேட்குறாங்க, இன்று விசேஷ ரூபத்தில் தந்தை எந்த மாதிரியானவர்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க? இன்றைய இந்த சபை எந்த விதமான சபைன்னு கேட்குறாங்க பாப்தாதா. பாப்தாதா இந்த சபையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே, இது பாப்தாதாவின் முரபி குழந்தைகளினுடைய சபை என்று அனைவருக்கும் பட்டம் கொடுக்கிறார். அதாவது ஒரு பாபாவை முழு ஆதாரமாக ஆக்கியிருக்கும் குழந்தைகளினுடைய சபைன்னு எல்லோருக்கும் பட்டம் கொடுக்கிறார். முரபி குழந்தைகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தந்தையுடன் சேர்ந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இயல்பாகவே ஆகிடுறாங்க. அவங்க ஆக வேண்டியது இல்லை, மேலும் அவங்களுக்கு ஆவதற்கான யோசிக்க வேண்டியதும் இல்லை. முரபி குழந்தை அன்பிற்குரியவரான காரணத்தினால எப்பொழுதும் சகயோகியாவே இருக்கிறாங்க. முரபி குழந்தைகளுக்கு நாடகப்படி அன்பினுடைய பிரதிபலனா வரதான ரூபத்துல சகயோகியாக ஆவது சுலபமாகவே பிராப்தி ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த வரதானம் இயல்பாகவே பிராப்தி ஆகுதுன்னா நாம முரபி குழந்தை ஆவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. முரபி குழந்தைகளினுடைய நிலை எப்பொழுதுமே யோகயுக்து மற்றும் யுக்தியானதாக இருக்கும். முரபி குழந்தை அப்படின்னா தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்களின் சொரூபமானவங்க. ஏது தந்தையினுடைய குணமோ அந்த குணங்களை நடைமுறையில கொண்டு வருபவரைத்தான் முரபி குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த மாதிரியான குரு. மேலும் இவங்க சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பொறுப்பு நிறைந்த ஆத்மாக்கள். சேவை காரியத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும், அதாவது தந்தையினுடைய குணங்களை நடைமுறையில செய்து காண்பிப்பதற்கு பொறுப்பாளர் என்ற இதையோ அனைவரும் சொல்றீங்க. இதைத்தான் சேவை என்று சொல்றது. மற்றபடி ஞானத்தை வர்ணனை செய்வதோ சாதாரண விஷயம். இது விசேஷ சேவை இல்லை. சேவையினுடைய விசேஷம் அப்படின்னா தந்தையினுடைய அனைத்து குணங்களினுடைய சொரூபமாகி தந்தையினுடைய சாட்சாத்காரத்தை தன்னுடைய சொரூபம் மூலமாக செய்விப்பது. கேட்பது சொல்வது இதுவோ துவாபர யுகத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய விசேஷம் இந்த விஷயத்துல தான் இருக்குது. தந்தைக்கே சமமானவராகி அனைவருக்கும் தந்தையினுடைய சாட்சாத்காரத்தை செய்விப்பதில் மற்றும் சாட்சாத் அவர் மாதிரியே ஆகி சாட்சாத்காரம் செய்விப்பது ஆகும். இதை விசேஷ ஆத்மாக்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இதை வேறு எந்த ஆத்மாவும் செய்ய முடியாது. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் செய்ய முடியாது. மேலும் ஞான மார்க்கத்தில் வரக்கூடிய சாதாரண ஆத்மாக்களும் செய்ய முடியாது. முரபி குழந்தைகளுடைய கடமையும் விசேஷமாக இதுவேதான். சாதாரண ஆத்மாக்கள் மற்றும் விசேஷ ஆத்மாக்கள்ல முக்கியமா எந்த விஷயத்தினுடைய வித்தியாசம் இருக்குது? ஏதாவது ஆழமான வேற்றுமையை சொல்லுங்க. விசேஷ ஆத்மாக்களின் வார்த்தையால் மற்றும் அனுபவத்தினால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு நொடியில் மற்றும் மிக சுலபமாகவே நேரடியாக தந்தையோடு தொடர்பு ஏற்பட்டுடும். மேலும் யார் சாதாரண ஆத்மாவாக இருப்பாங்களோ இடையில அவங்க தரகராக ஆகிறாங்க.
அப்படின்னா முதல்ல தரகரிடம் நின்று பிறகு தந்தையுடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுது. சாதாரண ஆத்மாக்களின் சேவையினுடைய ரிசல்ட் மூலமாக வரக்கூடிய ஆத்மாக்கள் இவ்வளவு சக்திசாலியாக ஆவது கிடையாது. யார் சுலபமாக மற்றும் வெகு விரைவில் தந்தையோடு தொடர்பை இணைப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிறாங்க தான். ஆனால் யாருக்கு பொறுப்பாளர் ஆகிறாரோ அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆவது கிடையாது. கடின உழைப்பு செய்ய வேண்டியது வரும் மற்றும் காலமும் எடுக்கும். என்ன செய்வது, எப்படி செய்வது, இது நடக்குமா அல்லது இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்விகள் வரும். ஆனால் விசேஷ ஆத்மாக்கள் தன்னுடைய விசேஷத்தினுடைய ஆதாரத்தினால, தன்னுடைய சக்தியினுடைய ஆதாரத்தினால இந்த ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வியை முடிச்சிடுவாங்க. அவங்க கடினம் மற்றும் உழைப்பை அனுபவம் செய்ய விடுறது கிடையாது. வந்த உடனேயே ஒவ்வொருவரும் இதுவோ நான் இழந்த என்னுடைய பரிவாரம் அல்லது மறந்த தந்தை எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டார் அப்படிங்கிற அந்த அனுபவம் செய்வாங்க. நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு மறந்த விஷயத்தின் மீது மிகவும் ஆச்சரியம் ஏற்படும். அந்த மாதிரி தந்தையை நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் சாதாரண ஆத்மாக்களில் இருக்கும் முக்கியமான வித்தியாசம். சாதாரண ஆத்மாக்கள் தந்தையோடு நேரடியாக தொடர்பு ஏற்பட்டு விடணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. ஆனால் தற்சமயத்து பலமற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய பலம் மட்டும் தேவையாக இல்லை. ஏன்னா அவங்க ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரத்தினால மட்டும் செல்ல முடியறதில்லை. மாற அவங்களுக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் சக்தியினுடைய சகயோகம் தேவையாக இருக்குது. அதன் மூலம் அவங்க ஹைஜம்ப் செய்து இடைவெளியை நிரப்ப வேண்டியதாக இருக்குது. நாளாக நாளாக உங்களிடம் வரக்கூடிய ஆத்மாக்கள் மிக அதிக பலமற்ற நிலை உள்ளவர்கள் தான் வருவாங்க. எப்படி முதல் குரூப்பில் நீங்கள் உருவானீங்க, முதல் குரூப்பினுடைய சக்தி மற்றும் தைரியம், இரண்டாவது குரூப்பின் சக்தி மற்றும் தைரியம் மற்றும் மூன்றாவது குரூப்பின் சக்தி மற்றும் தைரியத்தில் வித்தியாசம் தென்படுது தான் இல்லையா? அதே போலவே பின்பு புது புது ஆத்மாக்கள் யார் இப்பொழுது உருவாகிறார்களோ அவங்களுடைய சக்தி மற்றும் தைரியத்திலும் வித்தியாசம் தென்படுது. உடல் மூலமாகவும் மற்றும் மனதினாலும் ஒவ்வொரு குரூப்பில் வித்தியாசம் தென்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுவும் அனைவருக்கும் அனுபவம் இருக்குது இல்லையா? அந்த கணக்குப்படி யோசிச்சிங்க அப்படின்னா கடைசி ஆத்மாக்கள் யார் இப்பொழுது வர்றாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? மிக பலமற்றவர்களாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பலமற்ற ஆத்மாக்களுக்கு ஞானம் மட்டும் கொடுத்தாகிடுச்சு, அவங்களுக்கு பாடம் எடுத்தாயிடுச்சு மற்றும் யோகாவில் அமர்த்திட்டோம். இதன் மூலம் அவங்க முன்னேற முடியாது. இப்பொழுதோ பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு தான் பிராப்தி செய்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தினால தான் பலமற்ற ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுத்து கொண்டே முன்னேற்ற வேண்டியதாக இருக்கும். இதற்காக இப்பொழுதிலிருந்தே தன்னுள் அனைத்து சக்திகளினுடைய இருப்பை சேமிப்பு செய்யுங்க. எப்படி ஸ்தூலமான உணர்விற்காக கூட்டம் கொடுது இல்லையா? அதே மாதிரியே உங்களிடம் சக்தி பெறுவதற்கான காட்சி வெகு விரைவில் எதிரில் வரும். அதாவது நீங்களும் சக்தி கொடுப்பதற்காக கூட்டத்தை கூட்ட வேண்டியதாக இருக்கும். அதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்குள் இருப்பை சேமிக்க வேண்டியதாக இருக்கும். திரௌபதியினுடைய அட்சய பாத்திரத்தின் வர்ணனை இருக்குது. நீங்கள் அனைவருமே தான் திரௌபதிகள். திரௌபதி அப்படின்னா யக்ய மாதாவின் அட்சய பாத்திரம். இரண்டு விஷயங்களிலுமே பிரசித்தமானது. ஒன்று, ஸ்தூல சாதனங்களின் எந்த ஒரு குறையும் கிடையாது. மற்றும் இரண்டாவது, அனைத்து சக்திகளின் குறையும் இல்லை. அனைத்து சக்திகளினால் நிரம்பிய அட்சய பாத்திரம் ஒருபொழுதுமே காலியாவது கிடையாது. எத்தனை நபர்கள் வந்துட்டாலும், எவ்வளவு பெரிய கூட்டம் கூடிட்டாலும் யாரும் பட்டினியாக திரும்பி செல்ல முடியாது. வரக்கூடிய நாட்களில் எப்போ இயற்கையினுடைய சீற்றம் இருக்குமோ மற்றும் ஆபத்துக்கள் வருமோ அப்போ அனைவனுடைய வயிறு நிரம்புவதற்காக எது உபயோகத்தில் வரும்?
அந்த நேரம் அனைவருடைய மனதில் எந்த பசி இருக்கும்? உணவினுடைய குறைவா அல்லது செல்வத்தினுடைய குறைவா? அப்பொழுது அமைதி மற்றும் சுகத்தினுடைய பசி இருக்கும். ஏன்னா இயற்கையினுடைய ஆபத்துகளின் காரணமாக செல்வம் இருந்த போதிலும் செல்வத்தை காரியத்தில் உபயோகப்படுத்த முடியாது. இருந்தாலும் சாதனங்கள் மூலமாக பிராப்தி ஏற்பட முடியாது. எப்போ அனைத்து ஸ்தூல சாதனங்களினால மற்றும் ஸ்தூல செல்வத்தினால பிராப்தியினுடைய எந்த ஆசையும் இருக்காதோ அந்த நேரம் அனைவனுடைய எண்ணத்தில் ஏதாவது சக்தி கொடுங்கள் என்பது இருக்கும். இந்த ஆபத்துக்களை கடந்து செல்வதற்காக யாராவது எங்களுக்கு சக்தி கொடுக்கட்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அப்படி இந்த மாதிரியான கூட்டம் மிக அதிகமாக ஏற்பட போகுது. அந்த நேரம் தண்ணீரின் ஒரு துளி கூட எங்குமே தென்படாது. தானியமும் இயற்கையினுடைய ஆபத்துகளின் காரணமாக சாப்பிட தகுதியானதாக இருக்காது. அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒருவேளை அந்த மாதிரி சோதனைகள் உங்கள் எதிரில் வருது அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த மாதிரி சோதனைகளை சகித்து கொள்வதற்கு அந்த அளவு தைரியம் இருக்குதா? அந்த நேரம் யோகா செய்ய முடியுமா அல்லது தாகம் எடுக்குமா? ஒருவேளை கிணறும் காய்ஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பின்பு என்ன செய்வீங்க? இப்போ இது விசேஷ ஆத்மாக்களினுடைய குரூப்பாக இருக்குதுன்னா அவங்களுடைய முயற்சியும் விசேஷமானதாக இருக்கணும் இல்லையா? இந்த அளவு சகித்து கொள்ளும் சக்தி இருக்குதா? எப்படி நாலாபுரமும் நெருப்பு பிடித்து எரியுது, ஆனால் சூளையில் இருந்த பூனைக்குட்டிகள் பாதுகாப்பாக இருந்துச்சு. அவைகள் மேலே வெப்பம் கூட படலை. அப்படிங்கிற இந்த வர்ணனையை ஏன் புரிஞ்சிக்கல? நீங்கள் இந்த நிச்சயத்தோடு ஏன் சொல்லலை? ஒருவேளை யோக சொரூபமானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கும் இடத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் தண்ணீர் வந்து விட்டாலும் தந்தை மூலமாக எது பொறுப்பான சேவை ஸ்தானமாக ஆகியிருக்குதோ அது பாதுகாப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னா, ஒருவேளை இதுவரை எங்காவது நஷ்டம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அது தன்னுடைய புத்தியின் தீர்மானத்தின் பலகீனத்தின் காரணமாகத்தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒருவேளை மகாரதி, விசால புத்தி உடையவங்க மற்றும் அனைத்து சக்திகளின் வரதானத்தை பிராப்தி செஞ்சிருக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்கு பெரிய ஈட்டி கூட சிறிய முள்ளாக ஆகிடும். அதாவது அவங்க பாதுகாப்பாகிடுவாங்க. எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் ஒருவேளை சக்திகளினுடைய இருப்பு சேமிப்பாகி இருக்குதுன்னா சக்திகள் உங்களுடைய இயற்கையை அவசியம் தாசியாக்கும். அதாவது சாதனம் தானாகவே பிராப்தியாகும். தொடக்க காலத்தில் ஓம் மண்டலை தான் உலகத்திலேயே செல்வந்தமானது அப்படின்னு செய்தித்தாளில் வெளியாச்சு. இதே விஷயம் பின்பு கடைசியிலும் அனைவருடைய வாயிலிருந்து வெளியாகும். ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு சக்தியினுடைய குறை இருக்குதுன்னா எங்காவது ஏமாற்றம் அடையும் அனுபவம் கிடைக்கும். ஆகையினால இந்த நுண்ணியமான விஷயங்கள்ல தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற இந்த கவனத்தை அவசியம் வைக்கணும். யாருக்காவது துக்கமோ கொடுக்கவில்லையே, சூழ்நிலையை கையாள தெரிகிறதா அல்லது இல்லையா? இவை அனைத்துமோ சிறு சிறு விஷயங்கள். முரபி குழந்தைகளினுடைய முயற்சி இதுவரையிலும் இந்த விஷயங்களின் மேல் இருக்கக்கூடாது. இப்பொழுதைய முயற்சி அனைத்து சக்திகளினுடைய இருப்பை நிரப்புவதற்கானதாக இருக்கணும். முரபி குழந்தைகளினுடைய தினசரி சாற்றில் இன்று யார் மேலாவது கோபப்படவில்லையே மற்றும் யாராவது அதிருப்தி அடையவில்லையே அப்படிங்கிற அந்த சாற்றின் சோதனையாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி மேலோட்டமான விஷயங்களை சோதிப்பது என்பதோ குதிரைப்படையினர் மற்றும் காலாட்படையினரினுடைய வேலை. முரபி குழந்தைகளுடைய முயற்சி இதுவரையிலும் இந்த விஷயங்களின் மேல் இருக்கக்கூடாது. இப்பொழுதைய முயற்சியானது அனைத்து சக்திகளையும் நிரப்புவதற்கானதாக இருக்கணும். ஏதாவது ஒரு சக்தி இல்லை அப்படின்னா முரபி குழந்தைகளினுடைய பட்டியலிலிருந்து வெளியாவதாகும். ஏதாவது ஒரு சக்தி இல்லை அப்படின்னாலும் அந்த முரபி குழந்தைகளினுடைய பட்டியலில் இருந்து வெளியாகிறது. 6 சக்திகள் என்னுடன் இருக்குது.
மேலும் 8 சக்திகளிலிருந்து 2 இல்லை அப்படின்னா 50% முன்னுக்கு வந்துட்டோம் அப்படி கிடையாது. இதுலேயே குஷி அடையக்கூடாது. முக்கியமானதாக அஷ்ட சக்திகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அனைத்து சக்திகளும் இருக்கணும். அஷ்ட சக்திகள் மட்டும் இல்லை இல்லையா, சக்திகளும் அதிகமாக இருக்குது. மற்றபடி சொல்வதற்காக சுலபமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக அஷ்ட சக்திகள் சொல்லப்பட்டிருக்குது. இப்பொழுது ஏதாவது ஒரு சக்தியினுடைய குறை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இப்பொழுது எந்த சக்தியினுடைய குறை இருந்தாலும் அதுவே சோதனை ரூபத்தில் வரும். அதாவது ஒவ்வொருவருடைய எதிரில் நாடகப்படி பரீட்சையில் அதே கேள்வி வரும். எனவே அனைத்து குணங்கள் நிரம்பிய 16 கலைகள் நிரம்பிய மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகுங்கள். ஒருவேளை ஒரு சக்தியினுடைய குறை இருக்குது என்றாலும் சக்திகள் என்றுதான் சொல்வோமே அன்றி சர்வ சக்திகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். முரபி குழந்தைகள் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான். முரபி குழந்தைகள் அப்படின்னா மரியாதை புருஷோத்தமர். எப்பொழுது அவரே மரியாதை புருஷோத்தமராக இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய எண்ணமும் மரியாதைக்கு விபரீதமானதாக இருக்க முடியாது. எப்போ உங்களுடைய நடத்தையை மரியாதை மற்றும் ஈஸ்வரிய நியமங்கள் என்று புரிந்து நடக்கிறாங்கன்னா நீங்களும் மரியாதை புருஷோத்தமர் ஆவீர்கள் இல்லையா? பாப்தாதா இந்த சபையின் ரூப்ரேகா கேட்டிருக்கிறார். அதாவது யார் எப்படி எனும் முழு விவரத்தை கேட்டிருக்கிறார் மற்றும் பார்த்தும் இருக்கிறார். மிக நல்லதாக பார்த்தோம் மற்றும் மிக நல்லதாக கேட்டோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய நகையை மிக நன்றாக தயார் செஞ்சிருக்கிறாங்க. எப்பொழுது நகை தயாரிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல தங்கத்தின் நகை தயார் செய்கிறாங்க, பிறகுதான் அதில் வைரம் வைடூரியங்களை பதிக்கிறாங்க. அப்படி நகையையோ மிக நல்ல நல்ல நகை தயாரிக்கிறவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. வடிவமும் மிக நல்லதாக இருக்குது. ஆனால் அதில் ரத்தினத்தை பதிக்கணும். அது இன்னும் ஆகலை. எப்பொழுது திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவீங்களோ அப்போது ரத்தினம் பதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நகை மிக நன்றாக தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னா திட்டத்தை மிக நல்லதாக உருவாக்கியிருக்கீங்க. இப்பொழுது ஒவ்வொருவரும் எவ்வளவு விலை மதிக்க முடியாத வைரங்களினால் தன்னை அதாவது நகைகளை உயர்ந்ததாக ஆக்குறாங்க அப்படிங்கிறத இதை பார்க்கணும். இப்போ அந்த ரிசல்ட்டை பார்ப்போம். ஞானம் நிறைந்தவராகவும் ஆகியிருக்கீங்க. ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்கான அவசியம் இருக்குது. ஞானம் நிறைந்த நிலையினுடைய நகையும் தயாரிக்கிறீங்க. மேலும் இப்பொழுது சக்திசாலியான கற்களை தயார் செய்து பதிப்பது பாக்கி இருக்குது. நன்றாக முற்றுகையிடுவீங்க. ஒருவர் இன்னொருவனுடைய கையோடு கை கோர்த்திருக்கீங்க. அப்போதான் முற்றுகை ஏற்பட்டது இல்லையா? இப்பொழுது இன்னும் என்ன செய்யணும்? ஒருவேளை எப்பொழுதாவது கையோடு கை கோர்ப்பவனுடைய கை பலகீனமாயிடுச்சு மற்றும் களைப்படைந்துருச்சு என்றாலும் அவரை பலகீனம் ஆக விடாதீங்க மற்றும் அந்த மாதிரி களைப்படைந்துள்ள கையையும் களைப்பற்றதாக ஆக்கணும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். இந்த சபையினுடைய வெற்றி தன்னை உருவாக்குவதில் மட்டும் இல்லை, ஆனால் சபையை உறுதியாக்க வேண்டும். அனைத்து உடன் இருப்பவர்களையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வரணும். இதுதான் இந்த சபையினுடைய வெற்றி. எப்பொழுது மற்றவர்களுடைய குறையை தன்னுடைய குறை அப்படின்னு புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுதுதான் சபையை வெற்றியுடையதாக ஆக்க முடியும். ஒருவருடைய குறையை, களைப்பை, பலகீனத்தை பார்த்து கொண்டே தன்னை அந்த மாதிரியான தொடர்பின் பாதிப்பில் கொண்டு வர வேண்டாம். இன்னார் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னா பின்பு நானும் செய்வேன். இன்னார் செய்தார், ஒருவேளை நானும் செய்தேன் அப்படின்னா என்னவாகிவிட்டது? இந்த எண்ணத்தை கனவுல கூட வரவிடாதீங்க. அப்பொழுது வெற்றி என்று புரிஞ்சுக்கீங்க. மதுபனிவாசிகளும் அதிர்ஷ்டசாலிகள். மதுபனிவாசிகளினுடைய ரிசல்ட்டில் ஊக்கம் உற்சாகம் மற்றும் களைப்பற்ற நிலை நன்றாக இருக்குது. மற்றபடி வரும் நாட்களுக்காக இன்னும் மாயை தாக்க முடியாதவராக ஆகுங்க. எப்படி வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி மதுபனிவாசிகளுக்கு மாயா ப்ரூஃப் ஆகணும். புரிந்ததா? அந்த மாதிரி தன்னை மற்றும் அனைத்து ஆத்மாக்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, பலமற்றவர்களை பலம் நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய, சபையில் மற்றவர்களினுடைய குறையை தன்னுடைய குறை அப்படின்னு புரிந்து அகற்றக்கூடிய, சர்வ சக்திகளின் களஞ்சியத்தார் நிரம்பிய மாஸ்டர் சர்வ சக்திவான், எப்பொழுதும் தன்மேல் மற்றும் அனைவரின் மேல் திருப்தியாக இருக்கக்கூடிய திருப்தி மணிகளுக்கு, பாப்தாதா மற்றும் அனைவரினுடைய உள்ளத்தின் மேல் வெற்றி அடையக்கூடிய
அதாவது அனைத்து ஆத்மாக்களினுடைய சமஸ்காரம் சுபாவத்தை தந்தைக்கு சமமானதாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி வெற்றி ரத்னங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு, இரவு வணக்கம் மற்றும் நமஸ்கார். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம்: பரிவர்த்தனை சக்தி மூலமாக கடந்ததை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிர்மலமான மற்றும் பணிவானவராக ஆகுக. நிர்மலமான மற்றும் பணிவானவர்களாக ஆகணும் அப்படின்னா பரிவர்த்தனை சக்தி மூலமாக கடந்ததை முற்றுப்புள்ளி வைக்கணும். பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. பரிவர்த்தனை சக்தி மூலமாக முதல்ல தன்னுடைய சொரூபத்தை, அதாவது நான் உடல் இல்லை ஆத்மா ஆவேன் அப்படின்னு பரிவர்த்தனை செய்யுங்க, அதாவது மாற்றம் செய்யுங்க. பிறகு சுபாவத்தை பரிவர்த்தனை செய்யுங்க. பழைய சுபாவம் தான் முயற்சி செய்யும் வாழ்க்கையில் ஏமாற்றம் கொடுக்குது. பழைய சுபாவம் தான் முயற்சி செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுக்குது. ஆகையினால பழைய சுபாவம், அதாவது இயல்பை மாற்றம் செய்யுங்க. பிறகு அந்த எண்ணங்களினுடைய பரிவர்த்தனை, வீணான எண்ணங்களை சக்தி நிறைந்ததாக மாற்றம் செய்யுங்க. இந்த விதமாக பரிவர்த்தனை சக்தி மூலமாக ஒவ்வொரு கடந்த விஷயத்துக்கும் புள்ளி வச்சிங்க அப்படின்னா நிர்மலமான மற்றும் பணிவானவராக இயல்பாகவே ஆகிடுவீங்க. ஸ்லோகன்: நெற்றியில் எப்பொழுதும் நினைவின் திலகம் ஜொலித்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான சுமங்கலியினுடைய அடையாளம். நெற்றியில் எப்பொழுதும் நினைவினுடைய திலகம் ஜொலித்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான சுமங்கலினுடைய அடையாளமாகும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.